Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரிக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து டயாலஜி சரி த்ரெட் நான் வந்து எடுத்துருக்கேன். நம்ம வந்து பிகினர்ஸ் எல்லாருமே எடுத்த உடனே த்ரெட்டில் போட்டு பழகுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து சரியில் பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம பழகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த சரி த்ரெட்டில் வந்து பழகுங்க. நான் வந்து டயாலஜி எடுத்திருக்கேன். மம்தா இருந்தாலும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 நரம்பாக வந்து இது பெரியோ 2 நூலாக பெரியோ அதே போல் இருக்கிற சரி த்ரெட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. துலிப் நீடில் வந்து 13 எடுத்துக்கலாம், 14 எடுத்துக்கலாம். நான் வந்து 14 எடுத்துருக்கேன். ஒரு பென்சில் ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்குங்க. இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல். கிளாத் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்ளின் கிளாத். அது வந்து நீங்கள் ஒயிட் கலர் வாங்கிக்கோங்க, இல்லை பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த கிளாத்து. ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ்லாம் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா எந்த கிளாத் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அதில் வந்து போடலாம். இந்த ரிங்கை வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும், ஆரி ஸ்டாண்ட் எப்படி செட் பண்ணணும் ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ரிங்கில் கிளாத் வந்து எப்படி நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கும் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்குங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சரி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பகுதியில் வந்து நம்ம வந்து முடி நார்மலாக போடுவோம் இல்லையா, அதே போல் நீங்கள் போட்டுக்குங்க. 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருசாக போடுங்க. சின்னதாக போட்டால் நம்ம வந்து நீடில் இழுக்கும் போது அது வந்து மேலே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த சரி த்ரெட் இருக்குல்ல அதை வந்து கீழே நம்ம கொண்டுன்னு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸும் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணனா, இந்த நாட் போட்டோம் இல்லையா, அது வந்து இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நாட்டை வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நூலை வந்து சுற்றிக்கிட்டு இந்த மிடில் ஃபிங்கரோட நீங்கள் வந்து கொண்டு வரணும். புரியுதா? இப்போ என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் உள்ளே வந்து ஊசியை விடும் போது இல்லை வந்து ஊசிக்கு கீழே வந்து கூர்மையாக நோஸ் போல் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து இப்படி மேலே இழுக்கும் போது அது வரணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து தான் நம்ம வந்து கீழே வந்து த்ரெட்டை வந்து நம்ம பிடிச்சி இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த சரி த்ரெட்டை வந்து நம்ம கீழே கொண்டுன்னு போயிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஊசியை வந்து 90 டிகிரியில் தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போது இது நான் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 டே 2 டேஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, ஊசியை வந்து நேராக குத்துங்க, ஒரு சுற்றுங்க, மேலே வந்து எடுங்க. அப்படியே அதை மாட்டக்கூடாது. ஊசியை சுற்றணும் எடுக்கணும், ஊசியை சுற்றணும் எடுக்கணும். அதாவது துணியில் வந்து மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்துடும். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் யூஸ்ஃபுல்லான மெசேஜ் டிப்ஸு எல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் பாதிலே ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள், நான் என்ன கிளியர் பண்ணேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாமலே போயிடும், தெரியாமலே போயிடும். ஸோ என்னுடைய வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச் வந்துடும். ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து சீக்கிரமாக கற்றுப்பீங்க, சில பேர் வந்து 3 டேஸ் ஆகும், சில பேருக்கு 1 வீக் கூட ஆகும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாராலையும் முடியும். ஃபஸ்ட்டு நேராக குத்துங்க,
ஒரு சுற்றிட்டு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துணியில் மாட்டாமல் வரும். அப்படி வந்துட்டாலே நீங்கள் ஓரளவுக்கு ஊசி வந்து உங்களுக்கு பழகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து துளிப் பிராண்டடாக எடுத்திருக்கேன், அயன் நீடில் எடுக்கல. எனக்கு வந்து துளிப்பு தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கனால நான் அதுவே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது சுற்றத்துக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து இங்கே இருக்குது இல்லையா, இந்த பகுதி வரைக்கும் கொஞ்சமாக விட்டுட்டு இங்கே வரைக்கும் நீங்கள் நூல் வந்து சுற்றிக்கலாம். தடிமனான நூலில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சுற்றத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாகவும் வரும். இப்போ வந்து நம்ம சரியை வந்து கீழே கொண்டுன்னு போங்க, அதை வந்து நேராக குத்துங்க, குத்திட்டு ஒரு சுற்று மேலே இழுங்க. இழுத்தோடனே என்ன பண்ணணுன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் பழகுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்மால் போட்டால் உங்களுக்கு தெரியாது இல்லை, அதனால் நீங்கள் போடும் போதே பெருசாக போட்டு பழகுங்க. இப்போ என்ன பண்ண நேராக குத்துங்க, குத்திட்டு நான் வந்து இப்போ இந்த சைடு போகிறேன் இல்லையா, ஸோ அந்த நீடில் ஒரு அந்த நோஸ் வந்து இந்த சைடு பார்த்தா போல் இருக்கணும். அப்போது நீ கீழே வந்து ஒரே ஒரு சுற்றிட்டு அதை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு மேலே வந்து இழுக்கணும். ஆப்போசிட் சைடில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இதே போல் வரும். இப்போது நீடில் வந்து இந்த சைடு போகும்போது இதை பார்த்து குத்தணும். கீழே வந்து நம்ம நூலை வந்து ஒரு சுற்றிட்டு அதை ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணிவிட்டு மேலே இழுத்தாரா உங்களுக்கு இது வரும். பாருங்கள், நம்ம பெருசாகவே போட்டு காமிக்கிறேன். நேராக குத்துங்க, குத்திட்டு அதை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைட் டைரக்ஷனில் நம்ம இழுத்த உடனே அது வந்து உங்களுக்கு வந்துடும். குத்திட்டு பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த சைடு போடுறேன் இல்லையா, ஸோ அந்த நோஸ் வந்து இந்த சைடு பார்த்தா போல் நான் ஊசியை வந்து குத்தி இருக்கேன். அதே சைட்லேயே நூலை வந்து லைட்டாக சுற்றி இருக்கேன். அப்புறம் டேர்ன் பண்ணி மேலே வந்து நான் த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வரேன். இதே மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆனால் கீழே வந்து அந்த சரி த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது, மீடியமாக பிடிக்கணும். இப்போ என்னால் மேலே மட்டும்தான் காமிக்க முடியும், கீழே வந்து என்னால் காமிக்க முடியும். ஏன்னா என்கிட்ட நான் ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால என்னால் மேலே மட்டும்தான் காமிக்கும் போது கீழே வந்து காமிக்க முடியல. இதுவாக நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ணும் போது அப்போ கீழே எப்படி வரும்னு நான் வந்து லைவாகவே நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போது நான் எந்த சைடு போகிறேனோ அந்த டைரக்ஷனில் வந்து நான் ஊசியை குத்துறேன், நூலை வந்து சுற்றுறேன், திரும்ப மேலே கொண்டு வந்து இப்போ மறுபடியும் ஊசியை வந்து குத்துறேன். இப்போ வந்து கீழே சுற்றுறேன், ஆப்போசிட் சைடில் வந்து டேர்ன் பண்ணுறேன், திரும்ப வந்து மேலே கொண்டு வந்து அடுத்த லைன் வந்து நான் போடுறேன். இது 90 டிகிரியில் நீங்கள் பழகினாரா உங்களுக்கு வரும். போக போக ஸ்பீடு வரும்போது அது வந்து எந்த டைரக்ஷன் வேணால் போகும். ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது 90 டிகிரியில் மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ அந்த லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். எந்த பகுதி போகணுமோ அந்த சைடு வந்து நீடில் குத்திட்டு நூலை வந்து சுற்றிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம வந்து எடுக்கணும். அதை வந்து பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக அதை வந்து அந்த த்ரெட்டு வந்து சுற்றலைன்னா உங்களுக்கு அந்த கிளாத்தோடு சேர்த்து மாட்டிக்கோ. அதனால நீங்கள் பார்த்துக்குங்க, பார்த்து வந்து இழுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது பழகுங்க, அதுக்கப்புறம் எண்டு நாட் எப்படி போடணும் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து பெருசாக இழுத்து இது பண்ணணும். உங்களுக்கு வந்து தெரியுதா பாருங்கள். எனக்கு இந்த கிளாத்து வந்து சரியில்லைனால துணி மாட்டுது. பார்த்தீங்களா, லூஸாக விட்டால் அழகாக வருது. அப்படியே நம்ம வந்து போட்டுனே போகலாம். லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ண ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ சிசர் எடுத்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நூலை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துடணும். இப்போ இந்த நூல் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து தனியாக வராது. இது வந்து பேசிக்காக நான் கற்றுத்தரேன். ஆனால் இந்த நாட் வந்து கரெக்டான நாட் கிடையாது, ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இதை பழகுங்க. பாருங்கள் வந்துருப்பாங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு இது பழகிட்ட பிறகு நான் வந்து நாட் எப்படி போடுறேன்னு கற்றுத்தரேன். இதுலேயே நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன டிசைனில் வந்து நம்ம போடணும்னா, இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து போடணும். ஸ்கேலில் வந்து ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்குங்க. அப்புறம் சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. உங்ககிட்ட பேங்கிள் இருந்தால் பேங்கிளில் வரைஞ்சிக்குங்க. இந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து பாக்ஸாக வரும், அதாவது இப்படி வரும். நீங்கள் வந்து இந்த லைனை இப்படி போடுங்க, அப்புறம் இந்த லைன் போடுங்க, இந்த நீட்டில் போடுங்க. இப்படி பழகிட்டு இந்த நீட்டில் பழகுங்க. அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் பழகுங்க, சர்க்கிளில் பழகுங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பழகணும். அதுக்கப்புறம் இதிலே வந்து பாக்ஸாக வரும். அது வந்து நம்ம வந்து சரியில் சில்க் த்ரெட்டில் போடும்போது அது ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் இது ஈஸியான மெத்தட் மட்டும் இது பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் லைனில் சொல்லித்தரேன். இப்போது ஸ்கொயரில் போடும்போது என்ன பண்ணுன்னா, இங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா அதோட நோஸ் வந்து இந்த சைடு பார்த்தா போல் வரணும். இந்த சைடு போகும்போது அது நோஸ் வந்து இந்த சைடு பார்த்தா போல் வரணும். அப்புறம் கீழே வரும்போது நோஸ் வந்து இப்படி திருப்பி கீழே வரணும். இந்த டைரக்ஷனில் போகும்போது நோஸ் வந்து இப்படி பார்த்து வரணும். இப்படி போட்டால் அது வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும். நீங்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து பழகுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் பண்ணக்கூடாது, தொடர்ந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் யாருனாச்சும் ப்ரோச்சஸ் ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். என்னை பார்த்து நீங்களும் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நான் மேலும் நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து கற்றுக்கலாம். இப்போ இந்த அது இல்லாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அங்கே லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரி இந்த பேசிக் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கற்றுக்கினாலே எல்லா ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த செயினை வச்சே நம்ம ஒரு ப்ளவுஸை கூட நம்ம வந்து போடலான்னா பார்த்துங்க. சிம்பிளான ப்ளவுஸ் கூட நம்மளே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால் நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எண்டு நாட் எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்லையே, அதுக்கு வந்து நம்ம பழகலாம். இது வந்து ஊசியை வந்து குத்திட்டு என்னால் கீழே காமிக்க முடியலன்னா உங்களுக்கு அது எப்படி அது ரொட்டேட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ மொபைல்னால என்னால் மேலே மட்டும்தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியுது. இப்போ குத்திட்டு அதே போல் இப்போ நான் இந்த டைரக்ஷன் மேலே போனாலும் அந்த ஒரு நோஸ் வந்து இந்த சைடு பார்த்தா போல் இருக்குது. ஸோ குத்திட்டு எடுங்க. பார்த்தீங்களா, நான் வந்து சின்னதாக போடுறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து பெருசாக போடுங்க. ஒன்ஸ் பழகிட்டனாலே உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்துடும். நான் வந்து ஆரி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் பண்ணலாம், இல்லைன்னா மெசேஜ் அனுப்பலாம். டீட்டெயிலை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து போட்டு முடிச்சிட்டேன். நாட் போடுறது வந்து நான் அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதுவை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்து விட்டுட்டிங்கன்னா இது சரியாக அப்படியே நிற்கும். நான் என்ன பண்ணேன், இதை வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். எண்ட் நாட் வந்து நான் தனியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது பழகுங்க, அதுக்கப்புறம் நம்ம எண்ட் நாட் வந்து போடலாம். ஈஸி தான் எண்ட் நாட்டு.
பொறுமையாக போடணும் அது. இப்போ நான் என் நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நாட் வந்து விழுந்துச்சு. இதை வந்து நான் கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா த்ரெட்டு. ஸோ இது வந்து சரியான மெத்தட் கிடையாது, ஏன்னா இது வந்து பிரிஞ்சு வந்துடும். நம்ம என் நாட் போட்டு நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, டைட்டாக ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக நூலை பிடிச்சிட்டு அது வந்து உள்ளே போயிடும். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்ச்சஸ் பார்த்து கற்றுக்கணவங்க இந்த சைடில் போடுங்க, மேல் நோக்கி அந்த லைனில் போடுங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போடுங்க, சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுங்க. இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்ச லீஃபோ இல்லை வேறனா இமேஜ் வரைஞ்சி அதில் வந்து இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.